பழனி, அரசி, ராஜி, மீனா 4 பேருமே கோர்ட்டு வாசல்ல ஏற்கனவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் குமார், சக்திவேல், முத்துவேல் 3 பேருமே கார்ல வந்து இறங்குவாங்க. மீனா தான் முதல்ல பார்ப்பாங்க. ராஜி கிட்ட சொன்னதும் ராஜியும் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 3 பேருமே பக்கத்துல வந்துட்டு, ராஜி சாப்பிட்டியா ராஜி அப்படின்னு அவங்க அப்பா கேட்பாரு. சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையுமே சாப்பிட்டீங்களா அப்படின்னு முத்துவேல் கேட்பாரு. கேட்டுட்டு, நீங்கள் எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க, நாங்கள் போய் லாயரை பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு கிளம்புவாங்க. பழனி, நீங்கள் பத்திரமா இருங்கம்மா, நானும் அண்ணனுங்க கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பழனியும் கிளம்பி போவார். இன்னைக்கு விட்டுருவாங்கல்ல அப்படின்னு பேசிக்கிட்டே லாயரை பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருப்பாங்க. மயில் அவங்க அம்மா அப்பா கூட அங்கே வருவாங்க. மீனா தான் முதல்ல பார்த்துட்டு வராக பாருங்க அப்படின்னு சொன்னதும் அரசிக்கு ரொம்பவே கோவம் வரும். பண்ணுறதையும் பண்ணிட்டு எப்படி வந்து நிற்கிறாக பார்த்தீங்களா, இன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு அரசி வேகமாக போவாங்க சண்டை பிடிக்கிறதுக்காக. மீனாவும் ராஜியும் தடுத்து நிறுத்திடுவாங்க. அரசி அமைதியா இரு, இது கோர்ட்டு. ஆனாலும் அரசி என்ன கேட்பாங்கன்னா, அண்ணி நம்ம குடும்பத்தையே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காக, அவங்கள சும்மா விட சொல்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. மீனா அரசிக்கிட்ட, இருக்கிற பிரச்சனை போதாதா, நீ வேற உன் பங்குக்கு ஏதாவது பண்ணணுமா, அமைதியா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. மயில் எட்டி எட்டி பார்ப்பாங்க. அவங்க அம்மா கிட்ட, நான் வேணா போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துட்டுமா அப்படிம்பாங்க. மயில், அந்த டீ கடை இருக்கு பார்த்தியா, அங்கே ஒரு டீ குடிச்சிட்டு வடையும் சாப்பிட்டுட்டு அப்படியே நல்லா விசாரிச்சுட்டு வா. நல்லா வந்துட்டா பாரு, கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டு வாசலில் கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கோம், நல்லா விசாரிக்க போகிறாளாம்ல. பழனி அங்கே வருவார். ராஜி மீனா கிட்ட கார் சாவியை அண்ணனுங்க கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, இங்கே நிற்க வேண்டாம், காருக்குள்ளே உட்காந்துருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கார் சாவியை கொடுப்பாங்க. 3 பேருமே கார் சாவி வேண்டாம், நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுறோம் அப்படிம்பாங்க. அரசு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வீட்டாளுங்க வரும்போது நான் பார்க்கணும், அதனால இங்கேயே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரின்னு பழனி கிளம்ப போவார். மயில் பழனியை பார்த்ததும் சித்தப்பான்னு கூப்பிடுவாங்க. என்னையும் வா கூப்பிட்ட, இனிமே அப்படி கூப்பிடாத. சரவணை உனக்கு என்னம்மா துரோகம் பண்ணா, ராணி மாதிரி பார்த்துக்கிட்டான். அந்த குடும்பத்தில் உனக்கு என்னம்மா குறை வச்சாக, தவம் இருந்தாலும் சரவணை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்குமா? ஒரே ஒரு குறை என்னன்னா, அவன் காசு செலவு பண்ண மாட்டான், மற்றபடி தங்கமான பையனாச்சேம்மா, அவன் மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து வச்சுருக்கீங்களே, உனக்கு மனசாட்சி இல்லை அப்படின்னு கேட்பாரு. உடனே மயிலோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வரும். என்னப்பா, அந்த குடும்பம் ஒரு காலத்தில் உன்னையும் தானே வெளியில் துரத்தி விட்டாக, இப்போ என்ன ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதும், நீங்கள் சும்மா இருங்கம்மா. மயில், உன்னைய சரவணை அடித்து கொடுமைப்படுத்தினானா, உன்னைய ராணி மாதிரி பார்த்துக்கிட்டான், உனக்கு மனசாட்சி இல்லை. மயிலோட அம்மா மறுபடியும், இதுக்கு மேலே பேசினேன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொன்னதும், பழனி அப்படிதாம்மா பேசுவேன், என்னம்மா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போவார். பெரிய பிரச்சனை ஆகிடும்னு மீனா, ராஜி, அரசி 3 பேருமே வந்து பழனியை இழுத்துட்டு வந்துடுவாங்க. முத்துவேலும் சக்திவேலும் அங்கே வெளியில் வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மயிலோட அம்மாவும் அப்பாவும், இது இருடி, இவங்க எங்கே இங்கே வந்திருக்காங்க, இவங்க தான் அந்த குடும்பத்துக்கு எதிரியாச்சே, இரு மயில் இங்கே இரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மாவும் அப்பாவும் அவங்க கிட்ட போவாங்க. முத்துவேல் சக்திவேல் கிட்ட போயிட்டு, ஐயா என்ன நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, உங்கள் எதிரி குடும்பம் எங்ககிட்ட மாட்டிட்டு சின்ன பின்னமா ஆகிறத பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க பாக்கியம் அப்படின்னு மயிலோட அப்பா சொல்வாரு. மயிலோட அம்மா சக்திவேல் கிட்ட, நீங்க சொன்னீங்கன்னு தான் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்திவேலுக்கு ரொம்ப கோவம் வரும், சண்டை போடணும்னு தான் போவாரு. முத்துவேல் தான் தடுத்து நிறுத்துவாரு. என்ன உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டதும், இல்லை கோர்ட்டில் கேட்டாங்கன்னா உங்களை விசாரிச்சாங்கன்னா அப்படின்னு சொன்னதும், பாக்கியம் இரு, என்ன விசாரிச்சாங்கன்னா நம்ம வக்கீலை விட்டு விசாரிக்க சொல்லலாம் அப்படின்னு சொன்னதும், ஆமாம்மா, எங்கள் வக்கீல் வந்து விசாரிக்கும் போது எங்களுக்கு சாதகமாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிடுவார் முத்துவேலு. மயில் பக்கத்தில் போனதும் மயில் அவங்க அம்மா அப்பா கிட்ட, அங்கே என்னம்மா பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மயில் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பாண்டியன் குடும்பத்தில் ஜெயிலில் இருக்கிற எல்லாரையும் அங்கே கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அவங்க வந்து இறங்கும்போது அரசி, ராஜி, மீனா, பழனி 4 பேரும் வேகமாக போயிட்டு பாசமாக பேசுவாங்க. கோமதி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. அரசி, ஏமா அப்படி இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் சரவணன் கிட்ட போயிட்டு, அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே சாஞ்சு அழுவாங்க. மீனா செந்தில் கிட்டையும் ராஜி கதிர்கிட்டையும் பேசி ஆறுதல் படுத்துவாங்க. பழனியும் பேசுவாரு. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கலாமான்னு போலீஸ்கிட்ட கேட்பாரு. அதெல்லாம் இல்லைங்க, இவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல போதும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. பாண்டியன் யார்கிட்டையும் பேசாம அமைதியா இருப்பாரு. மயிலு தான் மாமா அப்படின்னு தூரத்துல இருந்து பார்த்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க அம்மா அப்பா விடமாட்டாங்க. உள்ள கோர்ட்டுக்கு போனதும் மயிலை ஆஜர் பண்ணி முதல்ல கேள்வி கேட்பாங்க.
மயிலு என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாக, என்னை பிடிக்கல அந்த வீட்டில் யாருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏம்மா பிடிக்கல? பிடிச்சு தானே கல்யாணம் பண்ணினாங்க, இப்போ ஏன் பிடிக்கல? உங்கள் கணவர் உங்களை அடித்து ஏதாச்சும் கொடுமைப்படுத்தினாரா அப்படின்னு கேட்பாங்க. மயிலுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாது. மயிலோட அம்மா அங்கேருந்து, மயிலு சொல்லு சொல்லு, தைரியமாக சொல்லு, ஆமான்னு சொல்லு அப்படின்னு எடுத்து கொடுப்பாங்க. மயில் அதை கேட்டு ஆமான்னு சொன்னதும் கோமதி வாய் அடைச்சு போயிடுவாங்க. சரவணனும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாரு. மற்ற எல்லாத்தையும் லாயரே பேசிடுவாரு. 80 சவரன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து மேலும் மேலும் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க. இந்த பொண்ணை அடிச்சு துன்புறுத்துறாங்க. வேலைக்கு போக சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. இவங்க பண்ணின கொடுமையினால இந்த பொண்ணுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாத்தையும் அடுக்கடுக்கா சொல்லுவாரு. இத்தனை கொடுமையும் பண்ணிட்டு கடைசியா இப்ப டைவர்ஸ் நோட்டீஸும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு லாயர் சொல்வாரு. ஜட்ஜு மயிலு கிட்ட நீ ஏதாவது சொல்லணுமாமா அப்படின்னு கேட்பாரு. மயிலு, எனக்கு என் மாமா கூட சேர்ந்து வாழணும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு கொடுமைக்கு அப்புறமும் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்றாங்க அப்படின்னு ஜட்ஜு சொல்லுவாரு. அதுக்கு லாயர் என்ன சொல்வாருன்னா, எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் என்ன சார் பண்ணுறது, பொண்ணுங்க கடைசி வரைக்கும் கணவரோட தானே வாழ்ந்தாக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்வார். அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுங்க.